பரிசுத்தமுள்ள பிதாவே, நான் பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? இந்த போனுக்கு முதல்ல ஒரு நெருப்ப வச்சாதான் என் வாழ்க்கை பொறுப்பா மாறும். போடும் அழுக்கை போல காணப்பட்ட. ஆமா ஆண்டவரே, உண்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அம்மா, அடுப்புல ஏதோ தீர வாசனை வருது, அது என்னன்னு பாரு. ஆமா ஆண்டவரே, உங்க கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பெரிய வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு. அம்மா, காய் வண்டி வந்திருக்கு, கொஞ்சம் போய் காய் வாங்கிட்டு வந்துடுறியா? ஆமா ஆண்டவரே, உங்க தாழ்மை மாத்திரம் எனக்கு தாங்க ஆண்டவரே. பணாசையே இல்லாதவனா என்ன வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாலு பிரதருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தோமே, திரும்ப தந்தாரா தரலையா? நல்ல பிதாவே, இன்றைய நாள் முழுவதும் ஆஹா 1 மணிக்கு ஒருத்தர் பிரியாணி வாங்க வரேன்னு சொன்னாரே. அச்சச்சோ, நேரம் ஆயிடுச்சே. நான் அப்புறமா வந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? பிதாவை கனப்படுத்துற மாதிரி என் செயல்கள் ஒண்ணு கூட இல்லையே. ஜெபத்துல கூட ஆண்டவரை எவ்வளவு அசட்டை பண்ணிருக்கேன். இந்த கேரக்டர் மாறணும் சுவாமி. பரிசுத்த ஆவியை விரும்புகிறேன், பாவத்தை வெறுத்திட விரும்புகிறேன். இந்த பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த வீட்டுல நான் சொல்ற மாதிரி இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா என்னடா வாழ்க்கை இது? நீங்களா? என்னப்பா போலாம். இப்படியா கோவப்படுவ? உன் மனைவிய வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு உன்னால சந்தோஷமா வாழ முடியுமாப்பா? முடியாதுதான். என் மனைவி என் கூடவே இருந்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னைக்கு என் மனைவியை திட்டக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறனோ அன்னைக்குதான் அதிகமா எனக்கு கோபம் வருது. இந்த முன்கோபத்தை தான் என்னால விடவே முடியல. என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு. மொத்தத்துல என் ஆவிக்குரிய ஜீவியமே செத்து போன மாதிரி இருக்கு. குற்ற உணர்வுக்குள்ள நீ போயிட வேணாம் தம்பி. வீழ்ச்சி அடைஞ்சோன்னே நாம போக வேண்டிய இடம் பிதாவின் சமூகம்தான். சுத்த இருதயத்தை தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம். ஆண்டவர் நிச்சயமா உனக்கு புதிய காரியத்தை செய்வார். பிரதர், வினு பிரதரா? தனியா உட்காந்து என்ன பிரதர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல பிரதர், தேவ செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். தேவ செய்தி கேட்டுட்டு இருக்கேன் பிரதர். எனக்கு ஏன் பிரதர் பயப்படுறீங்க? நான் ஒரு சாதாரண மனுஷன். நீங்க பயப்பட வேண்டியது தேவனுக்கு தான். இந்த பழக்கத்தை என்னால விடவே முடியல. எதுக்கு வந்தேன்னா, ஸ்டோர் ரூம் சாவியை தொலைச்சிட்டேன். எங்க தேடியும் கிடைக்கல. பூட்டை உடைக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வருவீங்களா? சரிங்க பிரதர், வரேன். கொடுமையை பாத்தீங்களா பிரதர்? தொலைஞ்சது சாவி, ஆனா பூட்டுக்கு தண்டனை கொடுக்க போறோம். இது எப்படி இருக்குன்னா, தொலைஞ்சு போனது நாம தான், ஆனா நம்ம இடத்துல இயேசு நொறுக்கப்பட்டார்ல, அந்த மாதிரி. என்ன பிரதர் ஆச்சு? நான் பணத்துக்கு விரோதமாகும், என் குடும்பத்துக்கு விரோதமாகும், என்னுடைய அந்த நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் பிரதர். எனக்கு இந்த அடிமைத்தன வாழ்க்கை வேண்டாம் பிரதர். எனக்கு புதிய ஒரு வாழ்க்கை வேணும். எனக்கு புதிய ஒரு இருதயம் வேணும் பிரதர். தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் பிரதர் வாழ்வடைய மாட்டான்.
தப்ப உணர்ந்தவங்களுக்கு பிதாவினிடத்துல எப்பவுமே இரக்கம் உண்டு. மனுஷங்களோட பாவத்தை விட தேவன் பெருசா பார்க்கிறது கிறிஸ்துவோட பலியத்தான். ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் பிரதர். தேவன் நிச்சயமா புதிய காரியத்தை செய்வார். வாங்க பிரதர்ஸ், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பிரதர். வாங்க ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். பரிசுத்த ஆவியை விரும்புகிறேன், பாவத்தை வெறுத்திட விரும்புகிறேன், ஆதியின் அன்பினை விரும்புகிறேன், ஆயத்தமாகிட விரும்புகிறேன், விரும்புகிறேன். நான் மாறி